ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனாவதாரா வராகவதாரா மச்சவதாரா பூர்ணவதாரா கல்கி அவதாரா நரசிம்மாவதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூனா கமலக்கண்ணா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, 2 பொண்ணு தான் கொடுத்தாங்க கொடுத்தானா? மூத்தவள் 300 இளையவள் வந்து போனா ஒரு பையனை விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டா ஒட்டலா. அதால மன நிம்மதி எல்லாம் போயிடுச்சு, குடும்பமே நிம்மதி போயிடுச்சா. அதால கணவன் மனைவி பிரிவினோட ஆகி போச்சு. உன் பொண்ணு நீ வளர்த்த பொண்ணு சரியில்லை, உன் பொண்ணு வந்து போன நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பழி மூட்டுக்கார சுமத்திட்டாரா? எல்லாத்துக்கும் அவன் கரெக்டா சொல்லுமா? குடும்பமே பிரிஞ்சிச்சு ஒரு பொண்ணால, நீ வளர்த்த பொண்ணால குடும்பமே பிரிஞ்சு போச்சு. குடும்பமே பிரிஞ்சிருச்சு. அதாவது எவ்வளவு அன்பா வளர்த்த, படிக்க வச்ச, எந்த சுகத்தி அனுபவியில் எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கெல்லாம் பட்ட, எவ்வளவு துன்பத் துயரெல்லாம் பட்ட. உங்களுக்கு நீங்களே அசிங்க எந்த சுகத்தி அனுபவியில. இந்த குழந்தைக்காக இந்த பொண்ணுக்காக உயிர் வாழ்ந்தீங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆண் வாரிசு மாதிரி ஆம்பளை மாதிரி அழகு பாத்தீங்க. சொல்லுமா? கட்சியில வந்து போனா ஒரு பையனை விரும்பி ஓடிச்சு. நான் கட்சி வரையும் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணின்னு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு வேணான்ட்டாங்க. நான் உங்க கூட வர மாட்டேன், அவங்க கூட தான் போவேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுமா? எனக்கு தாய் தந்தையே தேவையில்லை, எங்க அப்பா அம்மா எனக்கு தேவையில்லை, சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, அவன் மட்டும் தான் ஓடுன்னு போயிட்டாங்க. ஆனா இப்போ அவமானம் அசிங்கம் துன்பம் துயரம் வறுமை கஷ்டம் சொந்த பந்தம் ஒதுக்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாங்களா? வறுமையில நிக்கிறாங்க. யாரும் சொந்த பந்தம் கூட மதிக்கல. ஏன்டா கல்யாணம் பண்ணுமோ, அப்பா அம்மா பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணுமோன்னு வேதனைப்படுறாங்க. என்னடா பெத்தவங்க பேச்ச கேட்கறது தப்பா போயிச்சே. 199% காதல் கல்யாணம் தோல்வியிலேயே முடியுது. பெரியவங்க அம்மா எப்போ கதறினாங்களே, ஐயோ வேணாமா அந்த பையன் வேணாமா, கட்சியில காதல் முகத்துல போற பருவ கோளாறுல போற, நாங்க அனுபவத்துல சொல்றோம் என் பேச்ச கேளுமான்னு எவ்வளவு சொல்லி பாத்தீங்களா? நம்ம தப்பு பண்ணி ஓடியான்ட்டோமே, சொந்த பந்தம் வீட்டு கூட போக முடியலையே, யாரையும் பார்க்க முடியலையே, நம்ம நிலைமை வந்து சொல்லன்னு கூட சொல்ல முடியலையே. ஒரு கல்யாணம் பெத்தவங்க தான் கல்யாண காட்சி உதவி பண்ணுவாங்க, ஒரு நகை நட்டு போட்டுருப்பாங்க, இத்தனை சவரம் போட்டிருப்பாங்க, நல்ல பையனா பார்த்து வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பாங்க, இந்த பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே எல்லாரும் போய் விரும்பிட்டுமே, அவன் குடும்பம் நம்மளை சேர்க்கலையே, அவங்க பெத்தவங்களும் நம்ம சேர்க்கலையே, மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சேர்க்கலையே, நம்ம கணவனையும் நம்ம சேர்க்கலையே சொல்லிட்டு வேதனைப்படுறான் அவன் பொண்ணு. ஆமா இப்பதான் வேதனைப்படுறா. இப்ப வந்துடலாமான்னு யோசனை பண்றா. அவமானம் அசிங்கமாகுது உங்ககிட்ட பேசுறதுக்கு, தாய் தந்தை பேசுறதுக்கு. குழந்தை வேற பொறுத்து இருக்கும். இந்த நிலைமை வந்து போனா தாய் வீட்டுல பிரசவம் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, நம்ம குழந்தை இப்படிலாம் வளர்க்கலாம் அப்படிலாம் வளர்க்க பேரம் பேத்தி வந்து கொஞ்சம் மகிழ்வாங்க. அந்த வாய்ப்பும் மாமனார் வீட்லயும் வாய்ப்பு இல்லை, தாய் வீட்லயும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறா உன் பொண்ணு. அது மாதிரி நிலைமை உன் பொண்ணு உருவாயிடுச்சு. இந்த நிலைமை வந்து மாறாம இருக்குன்னா அதுக்குதான் பெத்தவங்க பேச்சு கேட்கணும், பெரியவங்க பேச்சு கேட்கணும், தாய் தந்தை பேச்சு கேட்கணும். இந்த நிலைமை வந்து போனா இப்படி உருவாகி போச்சே, சொந்த பந்தம் கூட மதிக்கலையே, நண்ப கூட மதிக்கலையே, நீ ஓடி பண்ணவோ. அதாவது ஃப்ரெண்டு கிட்ட பேசினா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க உங்க பொண்ணு, ஐயோ ஓடி போனவோ அவகிட்ட பேசாத, நீயும் ஓடி போயிடுவ, அவகிட்ட தொடர்பு வச்சுக்காத பேச்சு வச்சுக்காதுன்னு சொல்லி எல்லாரும் காரி துப்புற அளவுக்கு ஆகி போச்சு, எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. காரணம் பெத்தவங்க பேச்சு மீறி கல்யாணம் பண்ணது மூலம் தான், அந்த கல்யாணம் பண்ணது மூலமா தான் இது எல்லாம் ஆகி போச்சு. இதே பெத்தவங்க சம்மத்தோட கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. அவ உணர்றாங்க, அப்பா அம்மா அனுமதி பெற்று கல்யாணம் பண்ணிக்கலாமே, அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பாகி போச்சே. ஜாதி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பெத்தவங்க பேச்சு எந்த ஜாதியாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா பெத்தவங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா நல்ல நிலைமை வந்திருக்குமே. ஒரு நகை நம்மள போட்டு முடியலையே, ஒரு குழந்தைக்கு வந்து போனா பேர் வைக்க முடியலையே, ஒரு குழந்தைக்கு வந்து சாதம் கொடுத்ததுக்கு பாட்டி இல்லையே, பாட்டம் இல்லையே, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இல்லையே, பையனுடைய அப்பா அம்மா இல்லையே, கூட இல்லையே, நம்ம அனாத மாதிரி ஒதுக்கு போறோமா, நம்மளை எல்லாமே ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுறான் பொண்ணு. இப்ப வேதனைப்படுறா. ஆமா 101 வேதனைப்படுறா.
இந்த நிலைமை மாறி உங்ககிட்ட வரணும் இல்லையா? வரணும். உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகணும். என் பொண்ணுகிட்ட வந்து சேரணும். தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்களா? சொல்லுமா. ஆமா, அப்படிதான் இருக்கோம். அப்படிதான் இருக்கீங்க. முதல்ல இதுல இருந்து மாற்றம் வர மாதிரி என்ன பண்ணி கொடுப்பா முனீஸ்வரா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? அதாவது இது முன்னாடி என்கிட்ட வந்து பார்த்துருந்தா இந்த காதலை கட் பண்ணி அந்த வரக்கூடிய முன்கூடி இது காதல் உண்டு பொண்ணு காதல் பண்ணான்னு சொல்லிவிடா இல்லையா? ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், அவளுக்கு தாரம் ஒண்ணா ரெண்டா? உன் பொண்ணுக்கு வந்து இரு தார யோகம் உண்டு. இரு தாரம் உண்டு. இருந்தாலும் வந்து போனா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த பையனை விட்டுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு என் பொண்ணு என்கிட்ட வரணும், வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும். உங்க எண்ணம் அதான். நல்லா கவனிமா. இது மாதிரி வந்து நல்லது கிடையாதுமா. ஒரு குடும்பத்தை பிரிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ வைக்கதான் தாய் தந்தையுடைய கடமை. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா அந்த பொண்ணை பிரிச்சு அந்த குழந்தையும் பிரிச்சு எங்கன்னா அனாதாசிரமத்தில் அந்த குடும்பத்தை சேகரம் நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. அதான் மறப்போம் மன்னிப்போன்று மன்னிச்சு அந்த பொண்ணை சேர்த்துக்கணும் தவறோ, அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஆம்பியனை விட்டுட்டு வந்துடணும், குழந்தைய விட்டுட்டு வந்துடணும், அந்த குழந்தைய அனாதாசிரமத்தில் சேர்த்துணும், இன்னொரு வாழ்க்கை அமைச்சதுன்னா இது நியாயம் கிடையாதுமா. உங்க பொண்ணுகிட்ட வந்து தப்பு பண்ணிட்டா உங்ககிட்ட வந்து சேர்ந்த உடனே அந்த பொண்ணை ஆதரிச்சு மாப்பிள்ளையும் ஆதரிச்சு அவங்க பேரை பத்தி வந்து கொஞ்சம் மகிழுங்க. இதான் நல்லது, இதான் நியாயம். அதை விட்டுட்டு அதை வந்து பொண்ணு வந்து போனா அந்த ஆம்பளையை விட்டுட்டு வந்துடணும், அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துன்னா இது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாலும் என்ன சொல்லுவான்? இன்னொருத்தர் வந்து அந்த பெண்ணு மனசு ஏத்துக்காது. அந்த பெண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண கூட வாய்ப்பு வராது. அந்த பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க ஆம்பளையார சும்மா இருக்க மாட்டான், சுறுசுன்னு குத்துவான், தெரிஞ்சு போனா. அதனால அந்த பொண்ணு வாழ்க்கை நரகமாயிடும். இது நியாயம் கிடையாதுமா. அதனால அந்த பொண்ணு வந்து இது முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காதலை பிரிச்சு உங்க அப்பா அம்மா உங்க பேச்சை கேட்டு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அது நல்லா எதிர்காலம் அமைகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருப்பேன். இப்போ வந்து போனா இனியாகிலும் அந்த பையன் உங்க பொண்ணு பேச்சை கேட்டு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு நல்ல தொழில் அமைச்சு உங்க மூலியமா அந்த குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்க மாதிரி நல்லா பரிகாரம் பண்ணி தரமா. அதான் நல்லது. அதை விட்டுட்டு அந்த குடும்பத்தை பிரிச்சுலாம் தரமாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது நியாயமும் தர்மம் கிடையாது. நன்றி, வணக்கம்மா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.